reaches DALESS. பிரகதீஷ்க்கு ஜாப் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சனால அவனும் அவனோட மனைவி ஃபாத்திமாவும் தன்னுடைய ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. போற வழியில தன்னுடைய புது வீட்டுக்கான அட்ரஸை கேட்கறதுக்காக ஒரு டீ கடையில தன்னுடைய காரை நிப்பாட்டினா பிரகதீஷ். வணக்கங்க, நான் இந்த ஊருக்கு புதுசு. இந்த ராமன் கோட்டை அரண்மனைக்கு எப்படி போறது? என்ற தம்பி சொன்னீங்க? ராமன் கோட்டையா? ஐயோ தம்பி, எதுக்கு அங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க அந்த அரண்மனையை வாங்கியிருக்கோம், இனிமே அங்கதான் தங்க போறோம். ஏன் அந்த அரண்மனைக்கு என்ன? ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லகன்னு, அந்த அரண்மனையில பேய் இருக்கிறதா சொல்லுவாங்க. நீ அங்கதான் தங்கியே ஆகணுமா? பாருங்க, இந்த பேய் கீழே இந்த காலத்துல நீங்க நம்புறீங்கன்றத கேட்கும் போதே எனக்கு சிரிப்பா இருக்கு. நீங்க வழியை மட்டும் சொல்லுங்களேன். அப்புறம் ஏதோ உன்னோட இஷ்டம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிரகதீஷ் கேட்ட அந்த அரண்மனைக்கான வழியை அவர் சொன்னாரு. சரிங்க, நாங்க போயிட்டு வரோம். அட்ரஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரகதீஷும் அவனோட மனைவியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பிரகதீஷ், உங்களுக்கு அவர் சொன்னதை கேட்டு பயமா இல்லையா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்க மாதிரி இருக்கு. ஏன், உனக்கு என்ன பயம்? அவர் என்ன சொன்னாரு? ஏன் இப்படி நடிக்கிறீங்க? அவர் தான் சொன்னார்ல பேய் இருக்கு அந்த அரண்மனையிலன்னு. உங்களுக்கு பயமா இல்லையா? ஒருவேளை அவர் சொன்ன மாதிரியே உண்மையா பேய் இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்? பேசாம நீ மேக்கப் போடாம அந்த பேய் முன்னாடி போய் நின்று, அதுக்கப்புறம் அந்த பேய் பயந்து ஓடிடும். என்ன சொல்ற? பேசாம நீங்க பேயா மாறிடுங்க, அதுக்கப்புறம் நீங்க அந்த பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தலாம்ல. என்ன சொல்றீங்க? சரி, சாரி. இங்க பாரு, இந்த காலத்துல யாராவது பேயெல்லாம் போய் நம்புவாங்களா? உன்னை ராணி மாதிரி பாத்துக்கணும்ன்றதுக்காக தானே நான் அந்த அரண்மனையை வாங்கினேன். அவர் வயசானவர், ஏதோ சொல்றாரு, அதை கேட்டுட்டு நீனும் பயந்துட்டு இருக்க. அந்த அரண்மனையை பார்த்தீங்கன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும். பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பயப்படாம வா, சரியா? சரி சரி, ஓகே ஓகே. ஆனா நீங்க கொஞ்சம் கிரிஞ்ச குறைச்சிக்கலாம். அப்படி பேசிக்கிட்டே அந்த 2 பேரும் ராமன் கோட்டை அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க. என்ன ஃபாத்திமா, இந்த அரண்மனை உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்குங்க. ஆனா இவ்வளவு பெரிய அரண்மனையில நம்ம 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். அதை நினைச்சா கொஞ்சோண்டு பயமா இருக்கு. வாட் இஃப் பேய் ஏதாவது இருந்துச்சுன்னா? அடே எங்க அப்பா, திருப்பி ஆரம்பிச்சிட்டியா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி புரிய வச்சேன். நம்ம ஒண்ணு பண்ணலாம், வா. உள்ள போய் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு நல்லா போய் தூங்கலாம். எந்த போய் டிஸ்டர்ப் பண்ணதுன்னு பார்க்கலாம், வா. என்ன சொல்லுங்க பிரகதீஷ், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நம்ம அவர்கிட்ட வழி கேட்காம இருந்திருக்கலாம். அப்படி ஃபாத்திமா பேசிக்கிட்டே இருக்கும்போது கதவு தானா ஓப்பன் ஆச்சு. பாத்தீங்களா பிரகதீஷ், இப்போ கதவு தானா ஓப்பன் ஆச்சு, பாத்தீங்களா? பயப்படாத. ஃபர்ஸ்ட் நம்ம வரதுக்கு முன்னாடி வாட்ச்மேனை விட்டு நம்ம வீடு ஃபுல்லா செக் பண்ண சொன்னேன். அதனால தான் வீடு ஓப்பன்ல இருந்திருக்கு. காத்தடிச்சனால அது ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்குள்ள நீ இப்படி பயந்துட்ட. சரி வா, நம்ம உள்ள போலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிரகதீஷ் அந்த வீட்டுக்குள்ள போறான். அப்போ ஃபாத்திமா மனசுக்குள்ள இப்படி நினைச்சா, என்னதான் நம்மளுக்கு ஆச்சு? ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் இப்படி பயப்படுறோமே. ஃபாத்திமா அப்படி கத்துறதை கேட்டுட்டு பிரகதீஷ் அங்கிருந்து வேகமா ஓடி வந்தான். பிரகதீஷ், இப்போ நான் ஒரு கருப்பு உருவம் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமா இருந்தது. ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து போயிடலாம். ஃபாத்திமா, முதல்ல பயப்படாத. நான் இங்கதான் இருக்கேன். எந்த ஒரு பேயும் இல்லை. நீ அப்பையிலேருந்து பேயை பத்தி நினைச்சிட்டு இருந்தனால உனக்கு ஏதாவது இல்யூஷன் வந்திருக்கும். வா, முதல்ல வந்து உள்ளார வந்து ரெஸ்ட் எடு. அதுக்கப்புறம் நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். வா. அதுக்கப்புறம் 1 மாசம் எந்த ஒரு நிகழ்வும் இது போல நடக்காம அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா போச்சு. ஒரு நாள் பிரகதீஷ் ஆஃபீஸ்லேருந்து தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். அப்போ வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய சுவாமி போட்டோ வீட்டுக்கு வெளியே இருக்கிறத பார்த்து, என்னடா அது, ஏன் சுவாமி போட்டோ வெளியே எப்படி வந்திருக்கு? ஃபாத்திமாட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை உள்ளார எடுத்துட்டு போனா. ஃபாத்திமா, எதுக்கு சுவாமி போட்டோவை தூக்கி வெளியே போட்ட? நான் வேற ரிலீஜியன் தெரிஞ்சுதானே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ உனக்கு பிடிக்கலன்றதுக்காக வெளியே தூக்கி போட்டுருவியா? இப்படி என்னோட நம்பிக்கையை நீ இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணலாமா? என்ன சொன்னீங்க பிரகதீஷ்?
எல்லா ரிலீஜியனையும் சேமாக பார்க்குறவ. இது இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டீங்க. இந்த வீட்டில் இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகல, தெரியும்ல. மேபி வாட்ச்மேன் இல்லைன்னா யாராவது ஒர்க் பண்ணுறவங்க வெளியே ஏதாவது எடுத்து வச்சிருக்கலாம். அதுக்குள்ளே என்ன இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டீங்க? ஃபாத்திமா சாரி, நான் ஆஃபீஸ் டென்ஷனில் வீட்டுக்கு வந்தேன்னா என்னன்னு கேட்காம நான் அவட்டுக்கு கத்திட்டேன், சாரி. அப்படி பிரகதீஷ் ஜன்னலை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது ஃபாத்திமாக்குள்ள ஏதோ ஒரு உருவம், கருப்பான உருவம் வந்து அந்த சுவாமி ஃபோட்டோ தானா வெளியே போகிற மாதிரி பண்ணுச்சு. சே, இன்னைக்கு எல்லாமே தப்பு தப்பாக நடந்துருச்சு. சரி வா ஃபாத்திமா, இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிடலாம். அன்னைக்கு நைட்டு பிரகதீஷ் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி கத்துனீங்க? ஒன்றும் இல்லைம்மா, கெட்ட கனவு. நீ தூங்கு. அடுத்த நாள் ஃபாத்திமா காஃபி கீழே கொட்டிடுச்சு. ஐம் சாரி, ப்ளீஸ் அதை க்ளீன் பண்ணிவிடு. எனக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால நான் சீக்கிரம் போகணும், சாரி. பிரகதீஷ், டெய்லி உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. ச்சே, சே, ஃபைலை மறந்துட்டேனே. சரி போய் எடுத்துகிட்டு வருவோம். அப்படி சொல்லிட்டு கீழே போய் பார்த்தான் பிரகதீஷ். ஆனால் பார்த்து அவனுக்கு பயங்கரமான ஷாக். அங்கே ஃபாத்திமா சீலிங்கில் புதைஞ்சு போய் சீலிங்கை துடைச்சிட்டு இருந்தா. அவளுக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் அவ கூட இருந்தது. எனக்கு கொடுமை சார் இது. நான் பார்த்தது நிஜமா? இப்போ ஃபாத்திமாவை நான் எப்படி காப்பாற்றுவேன்? அன்னைக்கு டீ ஷாப்பில் நம்மள ஒருத்தர் வார்ன் பண்ணாரு. அவர்கிட்ட போய் கேட்போம், ஏதாவது சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி நினச்சிட்டு தன்னோட பைக் எடுத்துட்டு ஃபாத்திமாக்கு தெரியாமல் அன்னைக்கு டீ ஷாப்பில் மீட் பண்ணலான்னு கிளம்பிட்டான். அட வணக்கம் தம்பி, வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க கண்ணு? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு பார்த்து. வணக்கம் சார், நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசலாம் தான் வந்தேன். அன்னைக்கு நாங்கள் தங்க போகிற வீட்டில் பேய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு நான் அதை நம்பலை. ஆனால் இன்னைக்கு என் 2 கண்ணால பார்த்தேன். என்னோட ஒய்ஃபோட உடம்புக்குள்ள அந்த பேய் இருந்தது சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடத்தம்பி, உன்னை அப்போவே நான் வார்ன் பண்ணல சார். நீங்கள் வார்னை தான் அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வார்ன் பண்ணீங்க, அதான்ப்பா சொன்னேன். வார்ன் பண்ணல. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோட்டையில் சார் அவ்வளோ பெரிய கதைலாம் வேணாம். அந்த பேயை எப்படி ஓட்டலான்னு மட்டும். அட இருப்பா, கேளப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தங்குற வீட்டுல ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா தம்பி. அந்த பொண்ணு தான் அந்த சொத்து பூராத்துக்கும் ஒரே வாரிசு. அந்த பொண்ணு பேரு மாலினி. அந்த சின்ன பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தம்பி. மாலினி பாப்பா எப்படி இருப்பீங்கன்னு சொன்னீங்க? கைண்டா இருப்பேன். அம்மா அப்பா பேச்ச கேட்டு நடக்கணும். ஏழைங்களுக்கு உதவி பண்ணுவேன். அப்புறம் ஹாப்பியா இருப்பேன். அந்த பொண்ணுக்கு ஒரு அத்தை இருந்தா தம்பி. அதான் அவங்க அப்பாவோட தங்கச்சி. ரொம்ப கேட்டவ தம்பி. அந்த குட்டி சாப்பானை பார்த்தாலே எனக்கு காண்டாகுது. எப்படியாவது அவளையும் அவ குடும்பத்தையும் போட்டு தள்ளி இந்த சொத்து எல்லாத்தையும் கைப்பற்றி அப்புறம் இது எல்லாத்துக்கும் நான் தான் ராணி. ஒரு நாள் அந்த சின்ன பொண்ண அவங்க அம்மா அப்பா இந்த அத்தைக்காரிட்ட விட்டுட்டு வெளியே போயிருந்தாங்க கண்ணு. நல்ல சமயம் கிடைச்சதுன்னு அந்த அத்தைக்காரி சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய போட்டு தள்ளிட்டா கண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா அம்மாவையும் போட்டு தள்ளிட்டு பழிய வேலைக்காரங்க மேல போட்டுட்டாங்கன்னு. ஆனா ஒண்ணு தம்பி, இவங்க எல்லாம் இறந்து 2 வாரத்திலேயே அவளும் செத்து போயிட்டா. எப்படி செத்தான்னு யாருக்குமே தெரியல, ஆனா செத்து போயிட்டா. அந்த சின்ன பொண்ணோட ஆத்மா தான் அங்க சுத்திட்டு இருக்கிறத சொல்றாங்க. அந்த ஆத்மா தான் இவளையும் கொன்னுட்டத சொல்றாங்க. உங்களுக்கு முன்னாடி 4 குடும்பம் அந்த வீட்டுல இருந்தது. ஆனா அவங்கெல்லாம் 2 நாள்ல வீட்டை காலி பண்ணிட்டாங்க. நீங்க எப்படி தம்பி 1 மாசம் கிட்ட இருக்கிறீங்க? சார், அந்த ஆத்மா என்னோட ஒய்ஃபோட உடம்புக்குள்ள இருக்கு சார். நீங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுவீங்கன்னு தான் உங்ககிட்ட வந்து கேட்டேன். தம்பி, நம்மளுக்கு சொல்யூஷன்லாம் நமக்கு எதுவும் தெரியாது. ஏதோ எனக்கு நேரம் போலன்னு உன்னை பிடிச்சி கதை சொல்லிட்டு இருந்தேன். என்னது நேரம் போகலன்னா? போயா லூசு. அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணலான்னு போனா. தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான்.
டேய் இந்த காலத்துல போய் பேயெல்லாம் யாராவது நம்புவாங்களாடா? டேய் நானே முதல்ல நம்பலடா. ஆனா அதை பார்த்ததுக்கு அப்புறம் என் கை கால்லாம் இன்னும் நடுங்குது. இந்த போட்டோவை பாரு, நாங்க ரீசெண்டா எடுத்த பிக்சர் இது. அப்படி தன்னோட போட்டோவை காமிக்கும் போது அதுல அவனும் அவனோட மனைவியும், அவனோட மனைவிக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவமும் இருந்தது. டேய் என்னால நம்பவே முடியலடா. எப்போ நீ எடிட்டிங் கத்துக்கிட்ட? டேய் நான் உண்மையை தாண்டா சொல்றேன். ஏதாவது ஹெல்ப் பண்றா ப்ளீஸ். என்னோட ஒய்ஃபை நான் காப்பாத்தியே ஆகணும்டா. சரிடா பயப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாதர் இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். அவர் த கிரேட் எக்ஸாரஸ்ட்னு சொல்லுவாங்க. அதான்டா நல்லா பேய் ஊட்டுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அவரை கூப்பிட்டு வரேன், நீ எல்லாத்தையும் ரெடி பண்ண. சரியா? பயப்படாத. பேய் ஓட்டுறதுக்கான ப்ரொசீஜர் நடக்க ஆரம்பிச்சது. அந்த ப்ரீஸ்ட் பேய் ஓட்டுறதுக்கான ஜபத்தை ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ என் பேர் தெரியாம ஒரு நாளைக்கு எனக்கு எதுவுமே பண்ண முடியாதுடா. ஃபாதர் எப்படியாவது என் ஒய்ஃபை காப்பாத்துங்க. இந்த பேயோட பேர் எனக்கு தெரியும். நான் டீ கடையில மீட் பண்ண ஒருத்தவர் என்கிட்ட சொன்னாரு. இது ஒரு சின்ன பொண்ணோட ஆத்மா, பேரு மாலினி. அந்த பேயோட பேரு தெரிஞ்ச உடனே அந்த பேரை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அப்போ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த வீட்டிலே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ராமாப்பூர் என்ற ஊர்ல ஒரு காடு இருந்தது. அந்த காடு அங்க இருக்கிறது அங்க வாழ்ற மக்களுக்கே தெரியாது. ஆனாலும் அந்த காட்டுல நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் இல்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு புதுசா பிரவீனோட குடும்பம் கார்ல வந்துட்டு இருந்தது. அந்த காடு சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பிரவீன் வழி மாறி அந்த காட்டுக்குள்ள போயிடுறான். நடு காட்டுல அந்த கார் ஸ்டாப் ஆகி நின்றுது. என்னங்க ஆச்சு? ஏன் கார் ஸ்டாப் ஆயிடுச்சு? தெரியலம்மா, எல்லாமே சரியா தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கிட்ட வந்துட்டோம். 2 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நடந்து போனாலே அந்த வில்லேஜுக்கு போயிடலாம். ஆனா நம்ம திங்ஸ் எல்லாம் எப்படிங்க எங்க விட்டுட்டு போறது? பிரவீன் யோசிங்க. யோசிச்சிருக்கணும் உன்னை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சாரி. அதாவது நம்ம திங்ஸ் எல்லாம் எங்கேயே வச்சு காரை லாக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி கிட்ட வர வந்துட்டோம். 2 minutes தான் ஆகும் அந்த வில்லேஜ் போகிறதுக்கு. நம்ம அங்கே போயிட்டு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கார் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். நம்ம கார் லாக்ல இருக்கனால நம்ம திங்ஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். சரியா? சரி, சீக்கிரம் வாங்க போவோம். பிரவீன் அப்புறம் அவனோட மனைவி அப்புறம் அவனோட பையன் 3 பேரும் அந்த வில்லேஜை தேடி அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தூரத்துல இருந்து ஒரு விசித்திரமான சவுண்டு கேக்குது. அப்பா அது எந்த சவுண்டு? ஏன் இவ்வளோ வியர்டா இருக்கு? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா கண்ணா, பயப்படாத. எல்லாம் உங்க அம்மாவோட ரிலேஷன்ஸ் தான். என்ன சொன்னீங்க? எனக்கு கேட்கல, சாரி, திருப்பி சொல்லுங்க. இல்லம்மா, அது வைல்ட் அனிமலோட ரிலேஷன் சொன்னேன். ஓஹோ அப்படியா? நான் கூட உங்களோட ரிலேஷன் தான் சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். கீர்த்தனா, என்ன நீங்க மட்டும் சொன்னீங்கல்ல? சரி சரி, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு, விடு. அப்படின்னு பேசிக்கிட்டே எவ்வளவு தூரம் நடந்தாலும் பிரவீனோட குடும்பம் அந்த காட்டுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ பிரவீன், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. ப்ளீஸ், நம்ம ராகுல் கூட டயர்ட் ஆகிட்டான் பாருங்க. 2 minutesனு சொல்லிட்டு நம்ம மதியானத்துலேருந்து ஈவினிங் வரையும் இல்லை நைட்டு வரையும் நடந்துட்டு இருக்கோம். ப்ளீஸ் நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் பிரவீன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி, எனக்கும் டயர்டா தான் இருக்கு. நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ராகுலும் கீர்த்தனாவும் தூங்கிடுறாங்க.
பிரவீன் விலங்குகள் இருக்க காடுனால முழிச்சிருந்து அவங்க 2 பேரையும் பாதுகாத்துட்டு இருந்தா. அப்போ அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டுட்டு ராகுலும் கீர்த்தனாவும் முழிச்சிடுறாங்க. அப்போ அந்த புதற்குள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வரா. யார் பாப்பா நீ இந்த நேரத்துல காட்டுக்குள்ள தனியா என்ன பண்ற? அங்கிள், நான் ஒன்று தனியா இல்லையே, நான் என் ஃபேமிலி கூட தான் வாக்கிங் வந்திருக்கேன். என்னோட வீடும் இங்கே தான் இருக்கு. என்னது, உன் ஃபேமிலி கூட வாக்கிங் வந்தியா? மத்தவங்களும் பின்னாடி வராங்களா? நானும் காலையில இருந்து இல்ல மதியானத்துல இருந்து இந்த காட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருந்தேன் ஹெல்ப் கேட்கலான்னு. ஒரு மனுஷங்க கூட என் கண்ணில் படவே இல்லையே. ஆமா அங்கிள், நான் என் ஃபேமிலி கூட தான் வந்தேன். அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஆனா நான் அவங்க மனுஷங்கன்னு சொல்லவே இல்லையே. என்ன பாப்பா நீ சொல்ற? எனக்கு எதுவுமே நீ சொல்றது புரியலையே. அதாவது அங்கிள், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் பிரவீனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல.